கல்யாணம் ஆன புதுசுலாம் எனக்கு தான் போன் பண்ணணும், நான் 9 மணிக்கு வரமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் சார். என்கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும். ஆபீஸ்ல இது நடந்துச்சு. கொஞ்ச நாள் ஒரு வருஷம் போச்சு சார். பேரன் பிறந்துட்டான். நீ போனா போடா, நீ எதுவும் என்கிட்ட பேசவே வேண்டாம். என் பேரன் இருக்கான். எங்க ஸ்கூல்ல இது வந்த உடனே ஆயா என் மிஸ் இத சொன்னாங்க, ஐயா நான் சர்க்கஸ் போயிட்டு வந்தேன், ஐயா இது பண்ணு அது பண்ணு கதை சொல்லு. அவன் பொழுதுக்கும் பேசுறான். இவனை பத்தி எனக்கு என்ன சார் அவசியமே இல்ல. இப்ப என் பையன் பேரன் கூட விளையாடுறப்போ அவங்க கூடவே இருக்கிற மாதிரியா தோணுது. முதல்ல என் பையன் வந்தானே அவங்ககிட்ட நான் பேசுறதே கிடையாது சார். என் பிள்ளை பேரனுக்கு கதை சொல்லவும், அவங்க கூட விளையாடுவோம், அவங்க கூட கிரிக்கெட் விளையாடுவோம் சார். இன்னைக்கு அவங்க கூட நான் தான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவங்க அம்மா ஃப்ரெண்டு கிடையாது, அவங்க அப்பா ஃப்ரெண்டு கிடையாது. இவனை பத்தி எனக்கு என்ன சார், எனக்கு தனிமையே இல்ல. கொஞ்ச நாள் மட்டும்தான், 9 மாசம் மட்டும்தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அவன் என்ன ஒதுக்குறது, நான் அவனை ஒதுக்கி விட்டுட்டேன். அவ கூப்பிடுறாயன்ற அந்த குரல்லையே அப்படியே ஏறி போறேன் சார். நான் அப்படியே சந்தோஷம் எதையும் துடிக்குது பட்டாம்பூச்சி மாதிரி. இவன் எதுக்கு சார் எனக்கு, அவன் பொண்டாட்டியோடவே இருந்துட்டு போட்டோம். என் பேரனை போதும் எனக்கு.